Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Stuffed boiled egg bread toast எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அரை கேரட் திருவி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் முட்டைகோஸ் சேர்த்துக்கணும். லைட்டாக வதக்கி விட்டுறணும். 2 முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன், அதை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கணும். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பவுலில் ஒரு முட்டை, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். ப்ரெட்டை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுக்கோங்க. சைடு ஃபுல்லாக முட்டை மிக்சரை தடவி விட்டுக்கணும். இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சுக்கணும். முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுமியாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.